பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். கர்த்தரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தினாலே எப்போதும் போல உங்கள் எல்லாரையும் வாழ்த்துகிறேன். இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியை எத்தனையோ பேர் எந்தெந்த கிராமங்களிலிருந்தோ என்னென்ன வேதனையோடு, ஐயா எந்த நேரம் நீங்கள் கேட்டாலும் உங்களை ஆண்டவர் பலப்படுத்த வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். காரணம், சங்கீதம் 56:8 தேவரீர் என் அலைச்சல்களை எண்ணியிருக்கிறீர், என் கண்ணீரெல்லாம் உடைய துருத்தியிலே வையும் என்று தாவீது சொன்னது போல, நீங்கள் வடிக்கிற கண்ணீருக்கெல்லாம் கணக்கு வைத்திருக்கிற தேவன் நிச்சயமாக இந்த செய்தியின் முடிவிலே உங்களுக்கு ஒரு பதில் கொடுப்பார். எனக்கு அன்பானவர்களே, இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியை இன்றைக்குத்தான் நீங்க பார்க்கிறீங்கன்னா உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லுவேன். இந்த ஊழியமானது முற்றிலும் பார்வையற்ற மக்களுக்காக, பார்வையற்ற மக்களை கொண்டு தேவன் நடத்தியே வருகிறார். இந்நாள் வரை நடத்தி வருகிறார். எந்த ஒரு வெளிநாட்டு பணமோ, யார் இதற்கு மாத இவ்வளவு கட்டாயமாக கொடுப்பேன் என்று சொல்லியோ வாக்கு பண்ணாத நிலையிலும் ஆண்டவர் இன்றைக்கும் அவருடைய வார்த்தையை கொண்டே நடத்தி வருகிறார். ஐயா, அவருடைய வார்த்தை வல்லமை உள்ளது. ஐயா, அவருடைய வார்த்தை ஒரு நாளும் கிரியை செய்யாமல் திரும்பியதே இல்லை. ஆனால் அந்த வார்த்தையை நம்புறவங்களுக்கு தான் அந்த ஆசீர்வாதம். இன்றைக்கும் எனக்கு அன்பானவர்களே, அவருடைய வார்த்தையை நம்பி வந்திருக்கிற உங்களுக்கும் நல்ல ஒரு பதிலை தேவன் தரட்டும். இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்காக ஜெபிக்கிற உங்கள் எல்லோருக்கும் நன்றி செலுத்துகிறேன். ஐயா, இந்த தொலைக்காட்சி மாதந்தோறும் தடையில்லாமல் ஒளிபரப்பப்பட, அதன் பொருளாதார தேவைகள் சந்திக்கப்பட ஜெபிங்க. நெல்லை மாவட்டத்தில் கட்டப்பட்டு வருகிற ஆலயத்தின் கட்டுமான பணிக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஐயா, நானும் உங்களுக்காக எப்போதும் போல ஒரு வார்த்தையை வைத்து ஜெபிப்பதற்கு முன்னே ஒரு பாட்டை நீங்களும் என்னோட சேர்ந்து பாடுறீங்களா? பாடுங்கப்பா. அழைப்பின் குரல் கேட்டே எல்லாண்டவர் என உணர்ந்தே, அழைப்பின் குரல் கேட்டே எல்லாண்டவர் என உணர்ந்தே, கருகினில் சென்று நடை பயின்றே, அருகினில் சென்று நடை பயின்றேன், பிள்ளை வாயலமுன் சென்றார், பிள்ளை வாயலமுன் சென்றார். அழைப்பில் குரல் கேட்டே என் ஆண்டவர் என உணர்ந்தே, நிறைந்தவன் நான் அன்றோ, அதை தெரிந்தோ அழைத்தவர் நீரன்றோ. குறைகள் நிறைந்தவன் நான் அன்றோ, அதை தெரிந்தோ அழைத்தவர் நீரன்றோ. தாயில் கருவில் உன்னை எரிந்தவன், தாயில் கருவில் உன்னை எரிந்தவன் தான், பிள்ளை வாயலமுள் சென்றார்.
பிள்ளை வாயில முன் சென்றான். அழைப்பில் குரல் கேட்டே என் ஆண்டவர் என உணர்ந்தே. அழைப்பில் குரல் கேட்டே என் ஆண்டவர் என உணர்ந்தே. எத்தனை பேருக்கு அந்த அழைப்பின் குரல் கேட்டிருக்கிறது? மறுபடியும் உங்களோடு பேச விரும்புகிறேன். 1 சாமுவேலின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் வாசிக்கிறோம். பின்பு காத் என்னும் தீர்க்கதரிசி தாவீதை பார்த்து, நீர் அரணில் இராமல் யூதா தேசத்திற்கு புறப்பட்டு வாரும் என்றான். ஆண்டவருடைய அழைப்பு நீயும் நானும் செயல்பட வேண்டியவர்கள். ஏதோ ஒரு இடத்துல தங்கி நிற்பதற்கல்ல, ஏதோ ஒரு வசதியில் உட்கார்ந்துக்கிட்டு இதுதான் என்று திருப்தி அடைவதற்கல்ல. உன்னையும் என்னையும் பிரகாசிக்க பண்ண விரும்புகிறார். ஏன்னா மலையின் மேல் இருக்கிற பட்டணம் போய் மறைவா இருக்கலாமா? வேதம் சொல்லுது, மலை மேல் இருக்கிற பட்டணம் நீ மறைவாக இருக்காதே. ஆனா இந்த தாவீது போய் ஒளிந்து கொண்டிருக்கிறார். அதில்லாம் என்கிற கவியில ஒளிந்து கொண்டிருக்கிற தாவீதை பார்த்து அழைக்கிறார் ஆண்டவர். எனக்கு அன்பானவர்களே, இந்த அழைப்பு தாவீதுக்கு மட்டுமா? உனக்கும் எனக்கும், உங்களுக்கு எனக்கும் அழைக்கப்பட்ட அழைப்பு. என்னைய அழைப்பு? நீ எல்லா வசதி பெற்றிருந்தாலும் கர்த்தருக்காக எதையாயிரும் செய்வதற்கு நீ வெளியே வா. சிலர் சொல்லுவீங்க, டிவியை விட்டு வெளியே வா பார்த்துக்கிறேன். அது இல்லை. எனக்கு அன்பானவர்களே, நீ அடங்கி இருப்பதற்கல்ல, ஒரு தேசத்தை அசைக்கிற ஒரு வல்லமையை கர்த்தர் கொடுக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் நோக்கமில்லாமல் நம்மை ரட்சிப்பதில்லை. நமக்கு அறிந்திருக்கணும். என்ன அறிந்திருக்கணும்? ரட்சிப்பதற்கு வேலை வந்துச்சா? ஏற்கனவே உங்களுக்கு பிரசங்கித்தேன். ரோமர் 13:11 வாசிக்க கேட்டோம். ஐயா, ரட்சிப்பு அன்னைக்கு கூட கொஞ்சம் கஷ்டம், ஆனா இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சமீபமாக இருக்கிறது. ஏன்னா ஐயா, அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள் நாம் இன்னைக்கு கழுவப்பட்டுட்டோம்னு சொன்னா ரட்சிக்கப்பட்டு விட்டோம். இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை பெற்றிருக்கிற நீங்களும் நானும் கவலையற்றிருப்போமானால் மிகவும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாக இருப்போம். அதனால திரும்ப திரும்ப ஆண்டவர் கேட்கிறார், அழைக்கிறார். உன் வாழ்க்கையிலே எதையாயிரும் கர்த்தருக்காக செய்வதற்கு நீ ஆயத்தமோ? கொஞ்சம் வசதியை விட்டு கொடுக்க ஆயத்தமோ? அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இந்த தேசத்தில் பல பேர் தன் வசதிகளை விட்டு கொடுத்தவர்கள் உண்டையா. டோனா ஊருக்கு போயிருப்பீங்களா? போயிருக்க மாட்டீங்க. போய் பாருங்க. களக்காட்டுக்கு பக்கத்தில் டோனா ஊர் இருக்கு. இந்த டோனா ஊரில் ஒரு ஆர்ஃபனேஜ் இருக்கு. அது எல்லாருக்கும் தெரியும். இதை உண்டாக்குனவங்க யார் தெரியுமா? கார்மைக்கேல் அம்மையார். இந்த கார்மைக்கேல் அம்மையார் எந்தனால வைராக்கியம் கொண்டாங்க உங்களுக்கு தெரியுமா? ஐயா, அந்த காலத்தில் ஒரு பழக்கம் இருந்துச்சு. என்ன பழக்கம்? பொட்டுக்கு நேர்ந்து விடுற பழக்கம். அது என்னங்க பொட்டுக்கு நேர்ந்து விடுறது? பொட்டுனா என்னது? நெத்தியில் அழகுக்காக வச்சுக்கிறதும் பொட்டு தான். ஆனால் பொட்டுக்கு நேர்ந்து விடுறதுன்னு சொன்னால், ஆடு மாடுகளை, கோழியை, இன்னைக்கு சில கோயில்களுக்கு பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு மாடு விட்டுருப்பேம்மா. உங்களுக்கும் கிராமங்களில் இருக்கும். கோயில் மாடு அங்கங்கே அது பாட்டில் தெரியும், எவனும் கட்ட மாட்டான். அது யார் வீட்டுக்கும் வரும், எங்கேயும் போகும். அதுக்கு ஒரு இதே கிடையாது. கேட்டால் அதை யாரும் தொடவும் கூடாது. ஏன்னா அது கோயில் மாடு. மாட்டுக்கு அந்த கட்டுப்பாடு. ஆனால் அந்த பொட்டுக்கு நேர்ந்து விடுற பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் வீட்டில் பிறந்தா ஆதரிக்க முடியாவிட்டால் அதை பொட்டுக்கு நேர்ந்து கொண்டாந்து விட்டுறது, கோயிலில் விட்டுறது. அந்த பொட்டுக்கு நேர்ந்து விட்டால் அவளை அந்த பக்தர்கள் அல்லது அங்கே வருகிறவர்கள், ஐயா, அதில் கனம் பொருந்தியவர்கள் எப்படி வேணாலும் அந்த பெண்களை நடத்தலாம்.
இவர்களை கண்டறிந்து, ஐயோ நானும் ஒரு பெண் அல்லவா, இந்த பெண் சமுதாயம் இப்படி போகிறதே என்கிற அங்கலாய்ப்போடு வந்தவர்கள் தான் கார்மைக்கேல் அம்மையார். இந்த கார்மைக்கேல் அம்மையார் இப்படிப்பட்ட அந்த பொட்டுக்கு நேர்ந்து விடுற பழக்கத்தில் அந்த பிள்ளைகளெல்லாம் கொண்டுட்டு போய் ஒரு நிறுவனத்தை உருவாக்குறாங்க. இன்றைக்கும் அது டோனாவூரில் இருக்கு. ஐயா, நாம் கொஞ்சம் சரித்திரத்தை புரட்டி பார்ப்போம் என்றால் எத்தனையோ பேர் தங்களுடைய வாழ்க்கை கர்த்தருக்காக அர்ப்பணித்தார்கள். நீங்களும் நானும் ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் நல்ல அரசாங்கத்தில் பதவியில் இருப்பீர்களெல்லாம் நன்றி, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நல்லா இருப்பீங்கன்னா ஒன்று செய்யுங்க, ஆண்டவருக்கா ஏதாவது ஒரு வசதியை விட்டு தான் கொடுங்களேன். ஒரு சின்ன காரியத்தை செய்யுங்களேன் பார்ப்போம். எனக்கு அன்பானவர்களே, நான் சொல்லக்கூடாது இருந்தாலும் சொல்கிறேன். இன்னைக்கு திருநெல்வேலி மாவட்டத்தில் நீங்கள் மாதந்தோறும் வந்தீர்கள் என்றால் 3வது வெள்ளிக்கிழமை ஒரு கூட்டம் நடக்குது. முடிஞ்சால் வந்து பாருங்கள். திருநெல்வேலியில் இருக்கிறவங்களுக்கு தான் சொல்கிறேன். அநேகர் இதை தவறாக புரிஞ்சு கொண்டிருக்கீங்க. இது ஏதோ கண்ணு தெரியாதவங்களுக்குன்னு ஒதுக்கப்பட்ட கூட்டம்னு சொல்லி மற்றவங்க தான் ஒதுக்கி விட்டானா கிறிஸ்துவ அறிந்தவங்களும் ஒதுக்கி விட்டீங்க. அநேகர் இதுக்கு வருவதில்லை. ஏதோ பார்வையற்றவங்களுக்கு அப்படியா கண்ணு தெரியாதவங்க கூட்டம் அப்படின்னு ஒதுக்கி விட்டீங்க. இல்லை ஐயா, பார்வையற்றவர்களுக்கு மட்டுமல்ல, பார்வை உள்ளவர்களும் தேவனை அறிய வேண்டும். பீலையாம் என்ன கண்ணு தெரியாதாளா? ஆனால் எண்ணாகமம் 24ஆம் அதிகாரத்திலே பீலையாம் சொல்லுகிறான் பாருங்க. முதல் வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். எண்ணாகமம் 24ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். அவர் என்ன சொல்றார்? கர்த்தருக்கு பிரியம் பீலையாம் கண்டபோது நிமித்தம் பார்க்க போகாமல் முகத்தை திருப்பி தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தான். அவன் மேல் வந்தது. சொல்லுகிறதாவது கண் திறக்கப்பட்டவன் உரைக்கிறதாவது. போதும், கண் திறக்கப்பட்டவன். அது வரைக்கும் அவன் கண் திறக்காம தான் இருந்துச்சு. ஏன்னா கழுதை தான் அவன் கண்ணை திறந்துச்சு. எண்ணாகமம் 22:28 வாசிக்க கேட்போம். உடனே கர்த்தர் கழுதையின் வாயை திறந்தார். அது பிலேயாமை பார்த்து, நீர் என்னை இப்பொழுது 3 தரம் அடித்தீர். நான் உமக்கு எல்லாம் அநியாயம். கழுதை கேட்குமியா? நீங்களும் நானும் கேட்க முடியாதா? நான் உமக்கு என்ன அநியாயம் செய்தேன், 3 தரம் அடித்தீர். நீ என்னை பரியாசம் பண்ணி கொண்டு வருகிறாய். பட்டயம் மாத்திரம் இருந்தால் இப்பொழுதே உன்னை கொன்று போடுவேன் என்றான். கை கொண்ட காலம் முதல் இந்நாள் வரைக்கும் நீர் ஏறின கழுத நான் அல்லவா? எப்போதாவது செய்ததுண்டா? அப்பொழுது கர்த்தர், அது வரைக்கும் அவன் என்ன கண்ணு தெரியாமலா இருந்தான்? கண்ணு தெரிஞ்சுங்க. இன்னைக்கு எத்தனையோ பேருக்கு கண்ணு தெரியத்தான் செய்யுது, ஆனா ஜீவனுள்ள தேவனை அறியவில்லை. அதுதான் உண்மை. அப்பொழுது கர்த்தர் பீலேயாமின் கண்களை திறந்தார். அப்பதான் அவனுக்கு தெரியுது. என்ன தெரியுது? கர்த்தருடைய தூதனானவர் உருவின பட்டயத்தோடு நின்றான். நான் மாத்திரம் உன்னை பாதுகாக்கலைனா நேரணி போயிருப்படான்னு அப்பதான் அறிவு வந்துச்சு. ஐயா, அவன் சொல்லுகிறான் கண் திறக்கப்பட்டவன். எனக்கு அன்பானவர்களே, கண்ணு இருக்கிறவங்களாம் கண்ணு தெரியுதுன்னு சொல்லிட முடியாது. கண்ணு தெரியாதவங்களாம் கண்ணு தெரியாதுன்னு சொல்லிட முடியாது. மனக்கண் ஆண்டவர் கிளியர் கட்டாக கொடுத்திருக்கிறார். நீங்கள் அந்த கூட்டத்துக்கு வந்து பாருங்க. நான் என்னைக்காவது பைபிளை திறந்து வச்சுட்டு பேசுனதில்லை. ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தையை அப்படியே அந்த இடத்துல பேசுவேன். அது மாதிரி ஒரு சின்ன பேப்பர் பையில் குறித்து வச்சுட்டு வந்து பேசுறது கிடையாது. ஏன்னா ஆண்டவர் சொல்லதை நம்புறவனா? நீ போ, உன் வாயோடு இருந்து நான் உன்னை பேச வைப்பேன்னு மோசேக்கு சொன்னவர் ஏன் நம்ம பேச வைக்க மாட்டாரா?
எனக்கு அன்பானுள்ளே, நீங்கள் அநேகர் சொல்லுங்க, என்னால என்ன பண்ண முடியும், எனக்கு ஜெபிக்க தெரியாது, பாட தெரியாது. சாப்பிட தெரியுமா? கரெக்டாக சாப்பிட்றோம். ஆண்டவருக்காக நீங்களும் நானும் எழும்ப வேண்டும் ஐயா, எழுந்திருக்க வேண்டும். அதனால்தான் முழம்பல்ல வாசிக்கிறோம் 2:19, எழுந்திரு, ராத்திரியிலே முதல் சாமத்திலே கூப்பிடு, ஆண்டவரின் சமூகத்திலே உன் இருதயத்தை தண்ணீரை போல ஊற்று. பாளையங்கோட்டையில் கிளாரிண்டன் என்கிற திருச்சபையை குறித்து நீங்கள் அறிவீர்களோ? இந்த கிளாரிண்டன் யாருயா? ஒரு பிராமின் லேடி. இவங்க ஒரு தலித்தும் இல்லையா. அநேகர் சொல்றாங்களே கிறிஸ்தவங்கலாம் கீழ் ஜாதிமா. இல்லை, என் ஆண்டவர் கீழோர் மேலோர் வானோர் பூதலத்தோர் பூமியில் உள்ளோர் யாவும் ஐயா ரட்சிக்க வந்தார். நாம பாடுறோம்ல, எல்லாரும் பாடுறோம் இல்லையா? வானிலும் பூவிலும் மேலாமும் பாலாதி பாலவர் இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம், எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம், நேற்றும் இன்றும் என்றும் மாறிட நாமம், நம்பினோரை என்றும் கைவிட நாமம், நேற்றும் இன்றும் என்றும் மாறிட நாமம், நம்பினோரை என்றும் கைவிட நாமம், இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், இன்ப நாமம். வானிலும் பூவிலும் மேலான நாமம் ஐயா. வானோர் பூதலத்தோர் பூமியில் உள்ளோர் யாவரும் ரட்சிக்கப்பட வேண்டும். அதுக்கு தான் இந்த உலகத்தில் வந்தார். ஒன்னை என்னையும் அதுக்கு தான் ரட்சித்தார். சிலுவை எதுக்காக ஏற்றுக்கொண்டார்? எதுக்காக ரத்தம் சிந்தினார்? நீயும் நானும் அவருக்காக எதையாயிலும் செய்யணும், எதையாயிலும் செய்யணும். ஏதோ ரட்சிக்கப்பட்டுட்டோம், வீட்டுக்குள்ள உட்காந்து தின்னு விட்டு தூங்குறதுக்கு இல்லை, எதை செய்வதற்கு. எனக்கு அன்பானவர்களே, இந்த கிளாரிண்டன் திருச்சபை எப்படி உருவானது? பாளையங்கோட்டையில் முதல்ல கட்டப்பட்ட ஆலயம். ஒரு சமயத்தில் ஐயா ஒரு மனிதர் இராணுவத்திற்கு வேலையா வந்திருந்தார். தஞ்சாவூருக்கு வந்திருந்தார். தஞ்சாவூர் சமஸ்தானத்துக்கு வந்திருக்கும் போது ஒரு பெண் படுத்து கிடந்தாள். அவளை சுற்றிலும் கூட்டமாயிருந்தது. எல்லாரும் போய் பார்க்க போனார். எல்லாரும் சொன்னாங்க, அவளை பாம்பு கடிச்சிருச்சுங்க. பாம்பே அவளை கடிச்சிருச்சுன்னா அவளை யாரும் தொடக்கூடாதுன்னா மூட பழக்கத்தில். உடனே பாருங்க, இந்த வந்திருந்த ஒரு கிறிஸ்துவை அறிந்த மனிதன் என்ன பண்ணாரு? அந்த பெண்ணை போய் டக்குன்னு ஒரு கத்தி எடுத்து அவன் கடிச்சிருந்த இடத்துல அந்த சதையை லேசாக கட் பண்ணிட்டு ரத்தத்தை உறிஞ்சி அப்படியே துப்புனாரு. அந்த பெண் பிழைத்தாள். இவர் விட்டுட்டு போயிட்டார். மறுபடியும் ஒரு நாள் வரும்போது ஒரு கூட்டம் ஐயா சத்தம் கூட்டமாக நின்னாங்க. என்னன்னு போய் பார்த்தா, எந்த பெண்ணை இவன் காப்பாற்றினானோ அதே பெண் அவளுடைய புருஷன் மரித்து விட்டான் என்று உடன்கட்டை ஏற்றுவதற்கு இருந்தாங்க. ஐயோ, இதுல இருந்து காப்பாற்றின, இதுல சிக்கி கொண்டாளேன்னு சொல்லி அவளுக்காக போய் நின்றான். உடனே சொன்னாங்க, ஏய் அவளுக்கு துணை இல்லை, நீ கட்டுவியாடா கேட்டாங்க. அவன் இங்கிலாந்து தேசத்திலிருந்து வந்ததுனால அந்த ராணி இடத்துல பெர்மிஷன் கேட்பதற்காக போனா, கப்பலில் போகும்போது கடல் நோய் அவனை பிடித்தது, மரித்து விட்டான். ஆனால் போகும்போது அவனுடைய சொத்துக்கள் எல்லாம் அவனிடத்தில் விட்டுட்டு போயிடலாம். இந்த அம்மா பார்த்தாங்க, அத்தனை சொத்துக்களை வைத்து ஒரு சபையை உருவாக்கினார்கள். அதுதான் கிளாரிண்டன் திருச்சபை. இன்றைக்கு நீங்களும் நானும் என்ன செய்திருக்கிறோம்? ஆண்டவர் நம்ம பார்த்து சொல்றாரு, நீ அரணில் இராதபடிக்கு புறப்பட்டு வா. அரண்ல இருக்கிறதுக்கல்ல, ஒரு ஷெல்டரை தேடி ஓடுறதுக்கல்ல. எனக்கு அன்பானுள்ளே, வசதி வரும் இல்லைன்னு சொல்லலை. சில நேரத்தில் ஆண்டவர் நமக்கு விரும்பினதெல்லாம் கொடுப்பார். ஆனால் நீங்களும் நானும்
ஆண்டவருக்காக என்னையா செய்திருக்கிறோம்? புறப்பட்டு வரும்படி உன்னைத்தான் தேடுகிறார், என்னைத்தான் தேடுகிறார். உன் குறைவுகளை மாற்றி நிறைவாக்க காத்திருக்கிறார். You are ready? You are ready to do the ministry. Will you please come alone? That is the call of the Lord. அதுதான் தேவனுடைய அழைப்பு. அழைக்கிறார். குறைகள் நிறைந்தவன் தான், ஆனால் அதை தெரிந்துதான் அழைக்கிறார். தாயின் கருவிலே அன்றைக்கு நெகேமியாவை தெரிந்து கொண்ட தேவன் இன்றைக்கு உன்னையும் என்னையும் அழைக்கிறார். அன்றைக்கு எரேமியா சிறு பிள்ளை என்று சொன்னபோது நீ அப்படி சொல்லாதே என்று அவன் வாயிலே வார்த்தைகளை வைத்த தேவன் இன்றைக்கு உன்னை என்னையும் பார்த்து அழைக்கிறார். நீங்கள் நான் தெரியாது நான் லாயக்கில்லை, I am not yet fully qualified even now. How long you are saying I like that word? இதே வார்த்தை எவ்வளவு நாள் சொல்லிக் கொண்டிருப்பேன். You are a very good via media to preach the gospel. நீதாயா கர்த்தருக்கு நல்ல ஒரு வாளி. அதனால்தான் தன்னை போல உருவாக்கினார், தம்முடைய சாயலாக உருவாக்கினார். உன்னையும் என்னையும் ஆசீர்வதித்தார். பழுகுங்கள், பெருகுங்கள், பூமியை நிரப்பி பூமி அனைத்தையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்றாரே. ஏதோ நமக்கு கிடைக்கிற சொத்தை பிடிச்சி வச்சுக்கிறக்கா சொன்னார்? இல்லைங்க, இல்லை. நீங்களும் நானும் கர்த்தருக்காக எழும்ப வேண்டும். இன்னைக்கு எத்தனையோ பேர் மடங்கி போயிட்டோம். வேலை கிடச்சிருச்சு, கல்யாணம் ஆயிடுச்சு, பிள்ளை குட்டியை பெற்றாச்சு, ஓகே. அதல்ல. இன்னைக்கு ஒரு அம்மா என்கிட்ட வரும்போது சொன்ன வார்த்தையை நான் கவனிக்கிறேன். நான் கூப்பிட்டு திடீர்னு தான் கூப்பிட்டேன், இன்றைக்கி ரெக்கார்டிங் பண்ண போகிறோம், பைபிளுக்கு வாசிக்க வாங்க. நான் சொன்னேன், ஐயோ திடீர்னு டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னா வேறு எதுவும் வேலை இருக்கானே. அவங்க சொன்ன வார்த்தையை அப்படி சொல்கிறேன், இதுதான் முக்கிய வேலை, மற்றதெல்லாம் பின்னாடி. இதுதான் முக்கியம். ஆண்டவருக்காக நான் என்ன செய்யணும் இந்த நேரத்தில்? ப்ளீஸ் கம் டு தட் பிளேஸ் அண்ட் ரீட் த பைபிள். அவ்வளோதான். தட்ஸ் ஆல். தட் இஸ் யுவர் டியூட்டி. யூ ஹவ் டு டூ தட். உடனே அடுத்த வார்த்தை ஒன்றும் பேசல, போமா கிளம்பி வா. சாப்பாடு சமையல் பண்ணிக்கலாம், வச்சுக்கலாம், ஒன்றும் கேட்கல. ஆண்டவருக்காக சமயம் எப்படா கிடைக்கும்? காத்திருக்கிறவர்கள் உண்டையா. எனக்கு ஒரே ஒரு மகளை நான் நினை போட்டுக்கிறேன், சத்தியமங்கலத்தில். அவள் எப்போதும் அப்பான்னு தான் கூப்பிட. அநேக பிள்ளைகள் என்னை அப்படி தான் கூப்பிடுறாங்க. ஃபோனில் கூப்பிடுற பிள்ளைகள், அப்பான்னு கூப்பிடுற பிள்ளைகள் ஏராளம். ஒரு காலத்தில் என் மகன் இல்லைன்னு நினச்சேன், ஆனால் இன்றைக்கு எத்தனையோ பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்துருக்கிறான். ஒரு மகன் சொல்லுவா, அப்பா நாங்கள்லாம் இருக்கும்போது நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? சத்தியமங்கலம் கிராமத்தில் மலைவாழ் மக்கள் மத்தியில் இருக்கிற ஒரு மகள், அவள் பேர் தேன்மொழி. அவள் சொல்லுவா, நாங்கள்லாம் இருக்கப்பா, நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்கப்பா? என்ன செய்கிறாங்கிறது முக்கியம் இல்லை, எதையும் அவள் செய்வதற்கு ஆயத்தம். நான் உங்களுக்கு என்ன செய்யணும் சொல்லுங்க. இவ்வளவுக்கு என்ன வேலை பார்க்குறாங்க? போய் களை எடுக்கிறாங்க. எனக்கு அன்பானவர்களே, களை எடுக்கிற பெண் கேட்குறான். தமிழவரணி ஓரம் அந்தி சாயும் நேரம் அல்லேலூயா பாட்டு சத்தம் கேட்கும். அதை கேட்ட சனம் கன்னத்து மேல கைய வைக்கும். களை எடுக்கும் கண்ணம்மா, கர்த்தரனி நம்பம்மா, ரெட்டிப்பான நன்மை வரும் நிச்சயமா. உனக்கு ரெட்டிப்பான நன்மை வரும் நிச்சயமா. இப்படி பாடுறவ களை எடுக்கிற கண்ணம்மாவும் கர்த்தரால ரட்சிக்கப்படணும்னா நீங்களும் நானும் உட்கார்ந்துருக்கக்கூடாது, வசதியில் உட்கார்ந்துருக்கக்கூடாது. என்னையா செய்யறது? கர்த்தருக்கா எதையாவது செய்யுங்க. ஆண்டவரை நோக்கி இப்போ ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர்கிட்ட சொல்லுவீங்களா? ஆண்டவரே எல்லாம் செஞ்சு என்னை மோட்டும் ஒப்புவித்தேனே, ஏற்று என்றும் நடத்துவீரே ஸ்தோத்திரம். ஈரறியா புவிதலிலே என் தலை முடியும் உதிராதே, எல்லை வரவா இயேசு நாதா, உந்தன் தயவா
எல்லை நடத்தோ. இரக்கமுள்ள ஆண்டவரே, இந்த தொலைக்காட்சியில பார்க்கிற நீங்களும் நானும் கர்த்தருக்காக என்ன செய்ய வேண்டும்? நம்மிடத்துல இருக்கிறத ஐயா ஆண்டவருக்காக கொடுக்க நம் திறமையா இருக்கலாம், ஒருவேளை பணமா இருக்கலாம், செல்வமா இருக்கலாம், ஒருவேளை முடிந்த காரியம் எதுவா இருக்கட்டுங்க, ஆண்டவர் நீ தேடுகிறார். நீ எழுந்து பிரகாசிக்க வேண்டும். அன்பில் பரலோக பிதாவே, இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளிலே இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு உணர்வை தார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. சபை ஆராதனை ஞாயிறு முதல் ஆராதனை காலை 8 மணி முதல் 10 மணி வரை. இரண்டாவது ஆராதனை காலை 11 மணி முதல் 1 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை. நாகர்கோவில் வாட்டர் டேங்க் ரோட், இம்பீரியல் திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. ஒவ்வொரு மாதமும் 3வது வெள்ளிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகிலுள்ள கிரேஸ் ஹாலில் நடைபெறுகிறது. தேவ செய்தி பாஸ்டர் ஆர் அகஸ்டின். பாடல் பர்திமேயு பாடல் குழு. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364431, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BB குளம், மதுரை. உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 19. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. மீண்டும் அடுத்த வாரம் இதே நாள் இந்நேரம் இந்நிகழ்ச்சியை காண தவறாதீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.